டிட்வா புயலால் தமிழகம் முழுவதுமே கனமழை பெய்துட்டு வரக்கூடிய நிலையில் இந்த புயல் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை கடந்து சென்னைக்கு சென்று சுழன்றடிக்கப் போகின்றது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர்லேயும் இதனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கின்றது. திருச்செந்தூர் கடலில் ஏற்பட்ட பேர் அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்தே பலத்த மழை பெய்துட்டு வருது. கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் திடீரென பார்த்தீங்கன்னா நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்தே கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோட மண் அரிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 100 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் வரை 500 அடி தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விடிய பலத்த மழை கொட்டி தீர்த்து வருது. இதனால தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல தேங்கி கிடக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலின் சீற்றம் அதிகமாக இருந்ததால திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ராட்சத அலைகள் எழுந்து கடற்கரை பகுதியை மிக பலமாக மோதி இருக்கின்றது. மோதலதோடு மட்டுமல்லாமல் கடல் சீற்றத்தின் தீவிர தாக்குதலால திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்தில் சுமார் பல அடி தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. இதனால கரையோரம் சிறிது இடம் குறுகியது போலவே காட்சியளிக்குது. அத்தோட கடலின் உள்ளே இருந்து அலையின் சுழற்சியில் அடித்து வரப்பட்ட கடல் பாசிகள் கரை பகுதிகளில் குவியலாக ஒதுங்கி இருக்கு. இதன் காரணமாக கடற்கரையின் ஓரப்பகுதி பச்சை பசேல்னு பாசி படர்ந்தது போல காட்சியளிக்குது. குறிப்பாக கடல் சீற்றமும் மண் அரிப்பும் அதிகமாக ஏற்பட்டிருந்தாலும் ஆன்மீக ரீதியாக பாரம்பரிய வழக்கம்படி புனித நீராடுவதற்காக கடற்கரையில் பக்தர்கள் அதிக அளவு குவிந்திருப்பது, பயம் இல்லாமல் குவிந்திருப்பது மிக பெரும் அளவிலான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னா கடல் சீற்றத்தை கண்டு கொஞ்சமும் அச்சம் கொள்ளாமல் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பலருமே பார்த்தீங்கன்னா வேதனையை தெரிவித்திருக்காங்க. இந்த டிட்வா புயலால் திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் மிக பெரும் அளவிலான மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இது ஏதேனும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது சுனாமி போன்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. திடீரென கடல் உள்வாங்கி இருப்பது, பல அடி தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு இருப்பது, அங்கு இருக்கக்கூடிய கற்கள், அதாவது அந்த திருச்செந்தூர் கடலில் பார்த்தீங்கன்னா பாறையாக திட்டாக இருக்கும். அது முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 500 அடி தூரத்திற்கு அது முழுவதுமே வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கின்றது. இதனால் பெருமளவிலான பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கின்றது. இதை பற்றி, இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.